Hi friends, welcome to Chennai food. நம்ம காய்கறிகளை வச்சு வறுவல் பொரியல் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா வீட்ல இருக்கக்கூடிய குட்டீஸ் சாப்பிட மாட்டாங்க. அதே ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப் ரெசிபியா ரெடி பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான சூப் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வெஜிடபிள்ஸை வேக வைக்கிறதுக்காக நான் குக்கர் பாத்திரம் எடுத்துருக்கேங்க. 4-5 பீன்ஸை நான் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த பீன்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வேக வைக்கிறதுக்கு நம்ம குக்கரில் வேக வச்சா நல்லா வெந்துடும். ஒரு மீடியம் சைஸ் கேரட் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா ஸ்வீட் கார்ன் அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரையாக இருக்கிற ஸ்வீட் கார்ன் எடுத்திங்கன்னா 8 மணி நேரம் ஊற விட்டுட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் கார்னையும் நான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வேகிறதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் எடுத்துருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சூப் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். 400 ml அளவுக்கு நான் சேர்க்குறேன். இப்போ குக்கர் மூடியை போட்டுட்டு அடுப்பில் வச்சிடலாம். குக்கர் பாத்திரத்தை நான் மூடி போட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டேங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இல்லை வயசானவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா இழஞ்சிரும். குக்கர் நான் 3 விசில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. அது ப்ரெஷர் அடங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் வதக்கிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கேன். நீங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருங்க. அதில் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தா இந்த சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் நல்லா உருகட்டும். 4-5 பூண்டு பல்லை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தா அந்த ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் சூப்பில். அதுக்காக சேர்க்குறேன். பூண்டு லேசாக வதங்கட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் வெங்காயம் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதாவது கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச இந்த காய்கறியை நம்ம இந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். சூப் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்காக சேர்க்குறேன்னா சூப்போட திக்னஸ்க்காக தான் சேர்க்குறேன். நான் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரை நான் அதில் சேர்த்து விட்டுறேன். சேர்த்த உடனே நல்ல திக்னஸ் வந்துடும். சூப்புக்கு திக்னஸ் கொடுக்கறதே இந்த சோள மாவு தாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்னஸ் வந்துருச்சு. முதல்ல ரொம்ப தண்ணியாக இருந்தது. இப்போ நம்ம சோள மாவு கரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா நல்ல திக்னஸ் வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா கூட இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் சோள மாவை அதிகப்படுத்திக்கலாம். இல்லை தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்கும் பொழுதே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். உப்பு போதலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. நான் 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக நம்ம மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறோம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சூப் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. ஏன்னா பீன்ஸ், கேரட்டு அது எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்கோம். ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம். இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த சூப்பை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸு எல்லாருமே சாப்பிட்லாங்க. இந்த ஏஜில் இருக்கவங்க தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது. குட்டீஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கடைசியாக காரத்துக்காக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன். அதை நான் சேர்த்துடுறேன். ஒரு காஞ்ச மிளகாவை நீங்கள் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். அதையும் கலந்து விட்டுடுறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு பாருங்கள், இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. நம்ம எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு.
இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறது டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப் வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் இது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு இதை ரெடி பண்ணிடலாங்க. வீக்லி 1 or 2 times இதை நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ், வயசானவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். நீங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான சூப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.